அளவு கடந்த காமம், அது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு. கீதையில ஒரு ஸ்லோகம் வருது, நல்ல விஷயங்களில் கூட மோகம் அடையாதேன். சில பேர் நல்ல விஷயத்துல மோகம் அடைவான், ரொம்ப ஆபத்து. அது இம்சை பண்ணிடுவான் அவன். நல்லதோ கெட்டதோ மோகம் இருக்கவே கூடாது எந்த விஷயத்திலுமே. அந்த அளவுக்கு மீறிய தீவிரத்துவம் இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு மித நிலையில் நின்று பார்க்கறதுக்கு பழகணும். இதைத்தான் நான் பேலன்சிங் சொல்றேன். நடுவில் நின்ற நடுவே அப்படின்னு வள்ளலார் பாடுவார், நடுவில் நின்ற நடுவே அப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மோகத்தை கொன்று விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு. ஏன் என்னால இருக்க முடியல சார்? விலங்கு தப்பு பண்ணிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு எப்பாவது வருத்தப்படுமா? நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிதான் வருத்தப்படுமா? விலங்கு வருத்தப்படாது. அது நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அனிமல் பிளானட் போய் பாருங்க, தப்பு ஜாலியா பண்ணும். ஆனா மனுஷனுக்கு மட்டும் எப்படின்னா, தப்பு பண்ணாமையும் இருக்க முடியாது, தப்பு பண்ணிட்டு நிம்மதியாகவும் இருக்க முடியாது. செய்யாம இருந்திருக்கலாமோ, இல்லாம இருந்திருக்கலாமோ, தெரிஞ்சுட்டா, அதுவும் தெரியக்கூடாத நபருக்கு தெரிஞ்சுட்டா, இம்சை இம்சை இம்சை. சரி இவ்வளவு நினைக்கிறான், இருக்கா மறுபடியும் தப்பு பண்ணாம இருப்பான், மறுபடியும் பிளான் பண்ணுவான், எப்படி தப்பு பண்ணலாம், எப்படி யோசிப்பான். சோ அடிப்படையாக இருக்கிற இதை வெல்ல முடியல, அதை விட்டுட்டு ஞானம் அடைய முடியல. பாரதி வருத்தப்பட்டார், எனக்கு இருக்கிற இந்த மோகத்தை அம்மா நீ கொல்லுமா தாயே, மோகத்தை கொன்று விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு. செத்து போனா பரவாயில்ல, வேகத்தை சாய்த்து விடு. இன்னொரு வரி வரும், சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு. ஒண்ணு தெளிவு வரணும் சிந்தையில, அந்த சிந்தையில வர வேண்டிய தெளிவு வந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன், புத்தரா இருப்பேன், ராமகிருஷ்ணரா இருப்பேன், ரமணரா இருப்பேன், நான் ஞானத்தினுடைய உச்சியை நோக்கி மேல போயிருப்பேன். சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு. அது இல்ல கொன்னுடு, வெறும் பணமாவது நான் போய் சேர்றேன். இதுதான் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் இருக்கிற போராட்டம். உணர்ச்சி காமத்தை தூண்டுகிறது, அறிவு காமம் தவறு 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 என்று ஓயாமல் இடித்துரைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு தப்பையும் தொடர்ந்து பண்ணுவோம், அது தப்புன்னு திட்டுறதுக்கும் ஒன்னு மேல. இந்த கடவுள் பண்ண கொடுமை இருக்கு, நமக்கு உணர்ச்சின்னு ஒன்ன வச்சு மிருகம் ஆக்கிட்டு, இந்த உணர்ச்சி தப்புன்னு சொல்ற ஒரு அறிவையும் உள்ள வச்சு போடா ராஜா, முடிஞ்சா பழிச்சுக்கோ, பூமியில போய் நீ முடிஞ்சா பழிச்சுக்கோ. தினம் அவஸ்தை. நம்மளை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிம்மதியா தூங்க முடியாது. அதனாலதான் யாரும் சில பேர் படிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் படிச்சுட்டா அப்புறம் நம்ம தப்பு கிப்புங்கிற எண்ணம் எல்லாம் வந்துரும். அதெல்லாம் கண்டுக்காம பேசாம போ, ஒன்னும் பேச்சு கிச்சு கேட்காத. லைஃப்ல நம்மளும் பள்ளி பூரா சிங்கம் புலி மாதிரி இருந்து அப்படியே செத்து போவோம். அப்படி சாரி, இந்த உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில போராட்டம் வருகிற போது we select, we choose. மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சாய்ஸ். சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க விரும்பினா மிருகமா இருக்கலாம், நீங்க விரும்பினா மனுஷனா இருக்கலாம், நீங்க விரும்பினா கடவுளா இருக்கலாம், நீங்க விரும்பினா தேவாதி தேவனா இருக்கலாம், நீங்க விரும்பினா மகாராஜாவா இருக்கலாம், நீங்க விரும்பினா பிச்சைக்காரனா இருக்கலாம். உங்க சாய்ஸ். நீங்க யோசிப்பீங்க, அது எப்படி சார் ஒரு பல கோடி சேர்த்த ஒருத்தர் பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? இருக்கான். நான் வேணா அடையாளம் சொல்லட்டுமா, அட்ரஸ் சொல்லட்டுமா? பல கோடி வச்சிருப்பான். அவர் சொன்னா பாருங்க, ஈங்கை விதிரா, அது மாதிரி மகா பிச்சைக்காரனா இருப்பான். எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டான். இந்த வீட்டில் பழைய பாய் இருக்கு, தூக்கி போகலாம், வேணாம் வேணாம், விருந்தாளி வந்தா பயன்படுமா. இந்த வீடு கட்டிட்டு அந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்கும், குப்பை வீட்டில் தூக்கி வெளியே போடலாமா அப்படின்னா, இல்ல இல்ல பாத்ரூம்ல வெளியில ஒரு டிரைவர் யூஸ் பண்ற பாத்ரூம் இருக்கு பார், அதுல கொண்டு போய் இது வாளியா போடு. எதையுமே விட மாட்டான். கடைசி வரைக்கும் அதுல ஒரு ஒரு பிடி வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். இது என்ன புத்தி இது? நீ கோடீஸ்வரன், ஒரு லைஃப் எப்படி இருக்கணும், மகாராஜா மாதிரி இருக்கணும். இருக்கவே இருக்காது. ஒரு தரித்திரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வாழ்க்கையில. சரியா? இது நம்ம என்னன்னு கேட்டா, நீ உன் மனோபாவம் தான் உன்னை முடிவு செய்கிறதே ஒழிய உன் சொத்து அல்ல. நீங்க சில பேர் பாருங்க, அன்னைய கூலி வாங்கி இன்னைக்கு, ஆனா பெரிய லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவான். லாவிஷானா அவன்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் அவன் செலவு பண்றதே நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாம செலவு பண்ணுவான். சந்தோஷமா இருப்பான். ஒண்ணு கிடைக்கலன்னு கூட பேசாம படுத்துக்குவான், மறுநாள் காலைல எழுந்திருவான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா, மனிதனுடைய எதிர்பார்ப்பு தான் அவனை கொல்லுகிறதே ஒழிய அவனுடைய வறுமை அவனை கொல்லுவதில்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு தான் அவனை கொல்லும், வறுமை உண்மையில கொல்லாது. சார் ஒரு நாள் ஒரு மகாராஜா இப்படி வெளி வீதி உலா வரார். அப்போ அவர் ஊர்ல ஒரு ஏழை குளிர்ல படுத்திருக்கான். அந்த குளிர்ல படுத்திருக்கிறவன் இப்படி பார்த்துட்டு அவர் சொன்னாரு,
ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா உலகத்தில். நேராக அவன் கிட்டக்க போனாரு. நீ எப்படி இந்த குளிரில் வெளியே படுத்திருக்கிற, என்ன குளிருது உனக்கு குளிர் இல்லையான்னாரு. இல்லைங்க 70 வருஷமா நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன், அதனால எனக்குலாம் பழகி போச்சுங்க அப்படின்னா. சச்சே, குளிரில் ஒரு உள்ளனாவது போத்திக்கணும், அப்புறம் ஒரு நல்ல கோட்டாவது போட்டு மூடிக்கணும், ஒரு சாக்ஸ் போட்டுக்கணும், உனக்கு குளிர் தாங்காதுப்பா. நான் இப்போ அரண்மனைக்கு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே போன உடனே நான் உனக்கு ஒரு செட் அனுப்புறேன், 2 செட் அனுப்புறேன், வச்சுக்கோ சௌக்கியமாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அரண்மனைக்குள்ள போன உடனே வேற வேலை வந்துருச்சு, இதை மறந்துட்டார். பர்பஸா அவர் கொடுக்காம இல்லை, வேற வேலை வந்து நமக்கு மறந்து போயிடும். இப்போ நாம மருந்து பிரிச்சிருப்போம், ஃபோன் பேசிட்ட உடனே ஒரு டவுட் வரும், மருந்து போட்டோமா போடலையா. அப்போ ஃபோன்ல கூப்பிட்ட போது இதை பிரிச்சமே, தண்ணி டம்ளர் எட்டி பார்ப்போம், குறைஞ்சிருக்கா குறையிலையா. தண்ணி குறைஞ்சிருந்தா மாத்திரையை போட்டோம்னு அர்த்தம், தண்ணி குறையல அப்படின்னா ஒருவேளை அது கொட்டி இருக்குமோ தண்ணி, இதை விட மாத்திரை போடாமே படுத்துள்ளோம். சார் நமக்கு ஒரு மறதின்னு ஒன்று வரதானே செய்யும். அந்த மகாராஜாவுக்கு மறதி வந்துருச்சு, ஏதோ வேலைக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டாரு, அவருக்கு அந்த ட்ரெஸ் அனுப்ப மறந்துட்டார். மறுநாள் காலையில் அவருக்கு ஒரு 7 மணிக்கு நினைவு வந்தது. நேற்று ராத்திரி ஒருத்தனுக்கு நம்ம அந்த குளிருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோம், போர்வை எல்லாம் கொடுக்குறோம் சொல்லுவேன், மறந்துட்டோமே அப்படின்ட்டு அவரே ரொம்ப கருணை உள்ளவர் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடியாடார். அவனை பார்க்கலாம் அப்படின்னா அவன் செத்து கிடந்தான். செத்து கிடந்த பெருசுல கையில ஒரு காகிதம் வச்சிருந்தான். மகாராஜா அந்த காயத்தை எடுத்துப்பட்டார். அவன் எழுதியிருந்தான், எனக்கு குளிர் 70 ஆண்டுகளாக பழகி போனது, எனவே நான் குளிரால் சாகவில்லை. ஆனால் நீங்கள் கொடுப்பேன் என்ற பிறகு வரும் என்ற ஆசை எனக்குள் வந்துவிட்டது. அது வந்தால் குளிராது என்ற எண்ணமும் வந்துவிட்டது. அது வரவில்லை என்றால் குளிர் என்ற எண்ணமும் வந்துவிட்டது. இரவு வரை நீங்கள் அனுப்ப வேண்டிய துணி வரவே இல்லை. அது வரவில்லையே என்பதால் குளிர் எனக்கு மிக அதிகமாகி மெதுவாக என்னை கொன்று கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லட்டுமா, குளிர் கொல்லவில்லை, குளிருக்கு ஒரு கிடைக்கும் என்ற எண்ணமும் அது கிடைக்காமல் போகிறது என்ற சோகமும் தான் இவனை கொன்றதே ஒழிய குளிர் இவனை கொல்லவே இல்லை. நீங்களும் வாழ்க்கையின் சம்பவங்களை வைத்துக் கொண்டு இது எனக்கு கொல்லுகிறது என்று சொல்லுகிறீர்கள், அது உங்களை கொல்லவில்லை, அது பற்றிய உங்களது மனோபாவம் தான் உங்களை கொல்லுகிறதே ஒழிய அந்த சம்பவம் உங்களை கொல்லவில்லை. நீங்கள் எப்போதும் பழியை இன்னொருவர் மீது வைக்க விரும்புகிறீர்கள், ஒருபோதும் அது இன்னொருவரால் நமக்கு ஏற்படுவதில்லை. அதை பற்றிய நம்முடைய அபிப்பிராயம் தான் நம்மை கொல்லுகிறது. அப்ப ரெக்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய பார்வை, என்னுடைய முடிவு, அதை நான் மாற்றணும். அதை மாத்தாம நான் இன்னொருவரையே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்கு முடியும்? அப்போ மனிதனுக்கு அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலே போராட்டம் நடக்கிறது. உணர்ச்சி என்பது பிறப்பிலேயே உண்டாகி விடுகிறது. அறிவு என்பது அது பற்றிய சிந்திக்கிற அந்த அதை பகுத்து ஆராய்கிற போது மனிதனுக்கு உண்டாகிற ஒன்று. அந்த உணர்ச்சியை வென்று அறிவில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற பக்குவம் வர 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 சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் டேக் ஓவர் பண்ணுது. அதுதான் உணர்ச்சி அறிவின் மூலம் வெல்லுதல். நீங்க அதுக்காக ரொம்ப அறிவுபூர்வமாகவே இருந்தா வாழ முடியுமா? முதல்ல சொல்றேன், 4 இட்லி சாப்பிட்றது போர். எப்ப பார்த்தாலும் ரொம்ப அறிவாளியா இருக்கக்கூடாது. என் பேத்தி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, கதவை திறப்பா, மா கருத்து கண்ணாயிரம் வந்திருக்கிறார் அப்படின்பா. எல்லாத்துக்கும் நான் ஏதோ கருத்து சொல்றேன், அதனால மா கருத்து கண்ணாயிரம் வந்திருக்கிறார் தாத்தாவா. அப்போ அவருடைய அபிப்பிராயம் என்ன? ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எப்போவுமே அறிவு சொல்றேன் நம்ம ஏதாவது ஒன்று அறியாமல் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லிக்கிட்டே இருப்போம். எதுக்கு சொல்ல? அறிவு சொல்வது என்பது ஒருத்தருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? இன்னொருத்தன் வெளியிலேருந்து அறிவு சொன்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம். இது எப்படி ஏற்றுக்கிறது? நமக்கு ஒரு நல்லதே இன்னொருத்தர் சொன்னா கூட அவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டா நான் முட்டாள் தானே அர்த்தம். இவ்வளவு நேரம் நான் முட்டாளாக இருந்தேன்னு ஒத்துக்கிறதுக்கு யாருக்கா தைரியம் வருமா? வாழ்க்கையில வராது. அதனால ஏதோ இப்படியே இருந்தேன், இப்படியே போயிட்டு போறேன், அதாவது முட்டாளாவே நான் போவேனே ஒழிய நான் அறிவாளியா மாறவே மாட்டேங்கிறான். ஏதோ வாழ்க்கையில இப்படியே இருந்துட்டேன், இப்படியே போய் சேர்றேன், போங்க இதுக்கு என்ன இப்ப போய் இனிமே மாத்திக்கணுமா எல்லாத்தையும் கேட்கறான்ல. இப்ப பாருங்க, இதை நாம எப்படி அணுகலாம்? நான் இலக்கியத்திலேருந்து அணுகணும். ஒரு பாட்டு பாரதி எடுத்த, இன்னும் ஒரு பாட்டு எடுத்த போதும். ஏன்னா அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மனிதனுடைய வாழ்க்கையில 2, அவன் செயல்படுகிற முறை என்பது 2. ஒன்னு பேரு ஆக்ஷன், இன்னொன்னு பேரு ரியாக்ஷன். இவ்வளவுதான். அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்க இதுல வகுத்துடலாம். ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஆக்ஷன்னா செயல், வினை. ரியாக்ஷன்னா எதிர்வினை. அந்த எதிர்வினையும் எப்படின்னா உள்ளிருந்து புறப்படுகிற எதிர்வினை.
இப்போ நான் உட்காந்து உபதேசம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் நம்மை யாராவது தண்டித்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் கருணையோடும் அன்போடும் இருக்க வேண்டும், இன்சொற்களையே பேச வேண்டும். ஒருபோதும் நீங்கள் அவர்களை சபிக்கவோ கோபப்படவோ கூடாதுங்கிற போது ஒருத்தன் பூட்ஸ் கால் வந்து எடுத்து அப்படி என் காலை மிதிச்சான்னா, நாயே என்ன வலி வலிக்குது, எரும மாடு, தள்ளி நிற்க மாட்டேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது அறிவா இல்லை. அதாவது எப்பவோ கிடைத்த இரவல் அறிவு. வாரியார் பேச்சு, புத்தர் பேச்சு, ராமகிருஷ்ணர் உபதேசம், மகாசுவாமிகள் தெய்வத்தின் கோல் புத்தகத்தில் படித்தது, என்னைக்கோ நீ எங்கெங்கயோ படித்த விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம பேசுறோம் பாருங்க, அது இரவல் அறிவாகுது. மிதிச்ச உடனே நாயே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாருங்க, அது ரியாக்ஷன். முன்னாடி பேசுனது ஆக்ஷன். இது நம்மள அறியாமே வரும். இங்க பெண்கள் கொஞ்சம் நிறைய வந்திருக்கீங்க, அதனால தான் பர்வீனுக்கு அதிகமாக கை தட்டுறீங்க. அப்பா எனக்கு ஆம்பளைங்களை பார்க்கும்போது பாவமா இருந்தது. இந்த அம்மா இன்னும் 2-3 தடவை தமிழ்நாட்டிலேயே பேச விட்டாச்சுன்னா ஆம்பளைங்க பாடு ரொம்ப ஆபத்தா போடும் போட்டு. அதனால என்ன சார், ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்ஷனை நீங்கள் டிசைன் பண்ணலாம், ஆக்ஷனை நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்களை நல்லவனாக காட்டிக்கணும்னு முடிவு. இப்போ நானே வந்து என்னை வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இறை உணர்வு, இன்னும் சொல்லப்போனால் இறை தெளிவு எனக்கு உண்டு. இறை உணர்வு, இறை தெளிவு, ஆத்ம ஞானம் என்னன்னு கிளியராக தெரியும். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொன்னால் பெருசாக விபூதி போடணும், குங்குமம் வைக்கணும், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கணும், அதுக்குன்னு ஒரு சில வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவத்தோடு இருந்து ப்ரீச் பண்ணணும். அப்போதான் அவர் ஒரு ஞானின்னு ஒத்துக்க முடியுமே ஒழிய, நம்ம மேலே அந்த வடிவங்களையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறோம். அது எல்லாம் இல்லாமல் ஒரு பேண்ட் ஷர்ட்டோட வந்தால், ஒரு வேஸ்ட் ஷர்ட்டோட, இவெல்லாம் உண்மையெல்லாம் அடைஞ்சிருக்க முடியாது, இவெல்லாம் ஞானமெல்லாம் அடைஞ்சிருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. இப்படிதான் நினைப்போம் நம்ம. உலக இயற்கை அது. இப்போ பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கோ படித்த இரவல் அறிவு. சொரூபம், சொரூபம்னா உண்மைத்தன்மைன்னு அர்த்தம். சொரூபம் எப்ப வெளிப்படும் தெரியுங்களா? ரியாக்ஷன்ல தான் வெளிப்படும். இப்ப நான் இங்க சொன்ன பார்த்தீங்களா, நிறைய பெண்கள் வந்திருக்கிறேன்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். வீட்டில் சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. சண்டை நடக்காது, வீடா இது சண்டை நடக்குது. ஏதோ அந்த ஆம்பளை கோவத்தில் 2 வார்த்தை கூட சொல்லிட்டான். உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. இது ஆம்பளை எப்பவுமே கோவம் வந்தா அவங்க அப்பாவை திட்டுவான். அது என்ன கோவமோ அவனுக்கு தெரியல, அவரை தான் டார்கெட்டாக வச்சுருப்பான். உங்கள் அப்பனுக்கு அறிவே கிடையாது அப்படிமா. அவர் சொல்லுவா, அவங்கள மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ண போது எனக்கு தெரியும் அது அவர் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவங்கள போய் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டு வருவார் அவர். என்ன நீ இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிற? உங்கள் பரம்பரையே அப்படி, கோவத்தில் சொல்ல உங்கள் பரம்பரையே அப்படி, எனக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரியும் எனக்கு தெரியுமா. அவங்க வாச்சு குச்சி பேசுகிறான். ஒரு எல்லைக்கு மேலே அவன் சொற்கள் தடிச்சு போச்சு. நம்ம எப்பவுமே சண்டை போட்டா உண்மைகளை பேச மாட்டோம். எதை சொன்னா எதிரில் இருக்கிறவன் ரொம்ப வருத்தப்படுவானோ அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவோம். இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்டோட சண்டை போடும் போது விஷயத்தை மட்டும் பேசுனான்னு வச்சுங்க, பெரிய பிரச்சனை இல்லை. அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல அவட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க, நான் ஏதாவது கேட்டா கூட விழுன்னு விடுறீங்க. அது என்ன அவ அப்படி வச்சா போயிட்டா அவளு. இது இப்ப கேட்டாங்களா யாராவது? இப்ப பிரச்சனையே வேற. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து நீ ஏன் கூட்டிட்டு வரலங்கிறது பிரச்சனை. இப்ப கேட்டவொடனே எரிச்சல சொல்லுவா, ஏன் நீ போயிடக்கூடாதா அப்படிம்பா. அவ்வளவுதான். அன்னைக்கு அவகிட்ட மட்டும் அப்படி பேச முடிஞ்சது, ஏன் நான் மட்டும் என்ன என்கிட்ட பேசினா மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு எரிச்சலா வருது, கோவமா வருது? எத்தனை பேர் வீட்டுல இம்சை தெரியுமா? எது பேசினாலும் ஸ்பீக்கர்ல போடுங்க, யார்கிட்ட பேசினாலும் ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிரச்சனையில இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன். அப்போது நடக்கிற எந்த சம்பவமும் பிரச்சனைக்கான உண்மை காரணம் அல்ல. அப்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவம் பிரச்சனைக்கான உண்மை காரணம் அல்ல. பிரஷர் குக்கரில் பிரஷர் சேகரிக்கப்பட்டதை போல் ஒரு 3 மாத காலமாக சேகரிக்கப்பட்ட பிரஷர் தான் அது நெடுநேரமாக வெடிப்பதற்கு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனை கைவசம் வந்துவிட்டது. அவனும் பதிலுக்கு எல்லாம் ஒரு 6 மாசமா சேகரித்து வச்ச கோவத்தை அன்னைக்கே நீ என் பர்ஸை எடுத்துட்டு தரவே இல்லை, திரும்பி எங்கேயோ வச்சுட்டேன், நான் கேட்டதுக்கு மூஞ்சி திருப்பி நீ பாட்டுக்கு போன, அப்படியே எல்லாம் கிபி கிமு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, மேல 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 போவாங்க. சார்,
இப்ப என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் ஒரு 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 எல்லையில நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்னு தெரியாது. அநாகரிகமா ஒரு வார்த்தை ஹஸ்பண்ட் பயன்படுத்திட்டார், கொடுமையான ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டார், ஏதோ அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லிட்டார். டக்குன்னு ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடும். இனிமே என்கிட்ட பேசாது, இனிமே என்கிட்ட பேசாதீங்க, இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை, நீங்க எப்படி இப்படிலாம் பேசலாம், என்னால இதை தாங்க முடியாது, என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது, இனிமே நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், விட்டுருங்க, பேசாம போயிடுவான். இவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆன உடனே சுருதி குறையும். சில பேருக்கு சுருதி ஏறும், சில பேருக்கு சுருதி குறையும். சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவன்கிட்ட போய் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது, அதெல்லாம் பேசியிருக்க கூடாது, நம்ம பேசிட்டோம், சரி எப்படியாவது நம்ம சமாதானம் பண்ணிடணும், நல்லது இல்லை, மெதுவாக போவான். இந்த நமக்குள்ளே சண்டை எப்பா தானே வரும், என்னமோ ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங், அதுக்கு பெருசாக எடுத்துக்கிட்டு நீ இவ்வளோ கோவப்பட்டேன்னா அப்புறம் எப்படி, ஹோட்டலுக்கு போகலாமா, ஒன்றும் வேணாம், இல்லை என்னமோ அது பெருசாக எடுத்துக்காத, என்னமோ நான் ஒரு எத்தனை நாள் நான் பேசியிருக்கேன், இது மாதிரிலாம் பேசியிருக்கேன், இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன், வேற பிரச்சனை வந்ததா, அது ப்ரெஷர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அதை சொல்லியிருக்க கூடாது, கரெக்டாக யோசிச்சு பார்த்தா நான் சொல்லியிருக்க கூடாது, ஐ எம் வெரி சாரி, நான் சொல்லியிருக்க கூடாது. இப்போ ஒன்று சொல்லிட்டு போகிறேன், அவன் கோபத்தில் பேசினா பாருங்க, அதான் உண்மை. ஏதோ என்னால ஆன வேலை சிட்னில என்ன பண்ணணுமோ நான் கொளுத்தி போட்டு போயிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ சொல்றான் பாருங்க, அது எபிசோடு 273 எபிசோடு டயலாக். எது நான் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அது உண்மையில ஆக்ஷன். நீங்க பேசின உடனே உள்ள இருந்து வெளியே பெஸ்டாய் வெளியே வந்தது பாருங்க, தட் இஸ் ரியாக்ஷன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, யார நாம எடை போடுறதா இருந்தாலும் not by his action, only by his reaction his true character will come out. Reaction is the real person, that is your real personality. ஆக்ஷனை வச்சு ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி நீங்க ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன்னா வேஷம் போடலாம், நான் ஞானி மாதிரி வேஷம் போடலாம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம், மேக்கப் இல்லாமையே நடிக்கலாம், எல்லாமே ஆக்ஷன் தான். ரெண்டு அர்த்தம் இருக்கு, செயல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆக்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, நடிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதே சேம் இங்கிலீஷ் வேர்டுக்கு. அப்போ ஆக்ஷன் என்பது ப்ரீ பிளான்டு, என்னுடைய கன்னிங்னஸ் உள்ள உட்கார்ந்து இருக்குது, அது எல்லாத்தையும் டிசைன் பண்ணணும். ஆனா ரியாக்ஷனுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது, உங்கள் நிஜ சொரூபம் அப்ப வெளிப்பட்டுடும். அப்ப ரியாக்ஷன் தான் உண்மை. இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது உணர்ச்சி நிலை, ஆக்ஷன் என்பது அறிவு நிலை. இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். சரி, இப்ப இது ரெண்டுக்கு நடுவுல பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு சக்கரத்தை சொன்னேன், அதுல பேலன்ஸ் பண்ற மாதிரி லிட்ரேச்சர்ல இலக்கியம் சொல்லுதுங்களே, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். ராமாயணத்துல ஆட்சி உனக்கு அப்படின்னு சொல்றாரு உங்க அப்பா. காதலுற்றிலன் இகழ்ந்திலன், அவனுக்கு ஆட்சினாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். காதல் உற்றிலன் இகழ்ந்திலன், யாது கொற்றவன் ஏவியது அது செய்தல் எற்கு கடன் என்றார். I am bound to do that. By birth I am a Kshatriya, so I have to abide by my father's instruction and rule. அவருடைய மொனார்க்கியில நான் வாரிசா வரணும். அப்பா உனக்கு ராஜ்யம் சொல்லிட்டா நான் ஏத்துக்கணும், எனக்கு பிடிக்கலங்கிற சாய்ஸ் கிடையாது. I abide by his order. எப்படி சொல்றான், யாது கொற்றவன், அப்பான்னு சொல்லல, யாது கொற்றவன் ஏவியது அது செய்தல் எற்கு கடன், that is my duty, I bound to do that. ரைட், முடிஞ்சு போச்சு. அக்செப்ட் பண்ணிட்டானா, சித்தி குறுக்க வந்தா, ராஜ்யம் இல்ல கவுத்துட்டா, அவ பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் கொடுத்துட்டா, உனக்கு இல்ல அப்படின்ட்டா. இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இல்லைன்னு பறிச்சுட்டா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும், எவ்வளவு எரிச்சல் வரணும், எவ்வளவு ஆத்திரம் வரணும். ஒண்ணு வேணா, உங்க வீட்டு குழந்தைக்கு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துட்டு பிடிங்கிறீங்களேன். இங்க கொஞ்சம் ரிஃபைண்டா இருப்பாங்க, ஏன்னா எல்லாமே ரிஃபைன்டு மாவுல செய்யறதால இங்க இருக்கிறது எல்லாமே ரிஃபைண்டா இருப்பாங்க. நம்ம ஊருக்கு பாருங்க, குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு வெட்டுக்கட்டு போடுங்க, அப்படியே பாஞ்சு கடிச்சிடும், கையவே கடிச்சிடும். அதுக்கு உள்ள இருக்கிற அனிமல் பிஹேவியர் தான் வெளிப்படும். என்னோட உணவு போயிடுச்சு சார், காட்டுல ஒரு விலங்கு, நல்ல கவனிங்க, காட்டுல ஒரு விலங்கு தன்னுடைய உணவு பறிக்கப்பட்டா எப்படி பாஞ்சு கடிக்குமோ, அப்படி நாட்டிலும் ஒரு குழந்தை அதன் உணவு பறிக்கப்பட்டால் பாஞ்சு கடிக்கும். நமக்கு உள்ள இருக்கிற விலங்கினுடைய இயல்பு அது. அப்படியே பாஞ்சு அந்த குழந்தை கடிக்கும். எந்த குழந்தையாவது பரவாயில்லை, அதில் எனக்கு எந்த விதமான மன வருத்தமும் இல்லைன்னு சொல்லுமா? அப்ப அதுக்கு ஏதோ ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது.
அதுக்கு ஏதோ ஒரு தெளிவு தேவைப்படுது. லைஃப்பை பற்றி ஒரு பூரணமான பார்வை. பவர் வரும் போகும், அது நடக்கும், இது நடக்காமல் போகும், என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு 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 முடிவு அது வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலே ஒரு நடுநிலையை தேர்ந்தெடுப்பான். எப்போ உணர்ச்சியோடு இருக்கணும், எப்போ அறிவோடு இருக்கணும். அதுக்கு பேர் தான் மேலாண்மை. மேலாண்மைனா நிர்வகித்தல் பொருள். நீங்கள் தான் உங்கள் அறிவை எப்போ பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணணும். நீங்க தான் உங்க உணர்ச்சி எப்பன்னு பயன்படுத்தணும் முடிவு பண்ணணும். ராமனுக்கு உணர்ச்சியே கிடையாதா? சீதையை பிரிஞ்சிருக்கும் போது அழறான். சீதையை பிரிஞ்சிருக்கும் போது அழறான். ஐயோ என்னுடைய மனைவியை நான் பிரிஞ்சிருக்கிறேனே அப்படின்னு. கார்கால படலத்தை போய் படிச்சு பாருங்க. அவளை பிரிந்திருக்கிற சோகத்துல எங்க கண்ணீர் விட்டு அழறான் ராமன். ஆனா அதே ராமன் பதவி பறிக்கப்பட்ட போது என்ன மெச்சூர்டா பிஹேவ் பண்றான். கம்பன் எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, இவனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றால், ஓவியத்தில் வரைந்த தாமரையை ஒத்தது அவனுடைய முகம். பின்னால சீத்தை நினைச்சு பார்க்கிறா. இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும், மெய்த்திருப்பதம் மேவுன்னா ஆட்சி உனக்கு, இத்திறத்துறந்து ஏகு போ அப்படின்னு சொன்ன போதும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை, ஓவியத்தில் வரைந்த தாமரையை போல. அல்ல, கம்பனுடைய அழகே தாமரைன்னு சொல்லாம ஓவியத்தில் வரைந்தன்னு சொன்னான். ஏன்? திருவள்ளுவர் ஒரு குறள்ல எழுதுறாரு, அறிவுக்கு இலக்கணம் எழுதினார். என்ன தெரியுங்களா? மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு. மலர்தல்னா விரியணும், கும்புதல்னா இப்படி வரணும். ஒரு பூவோட இயல்பு என்ன? மலரும் கூம்பும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மலராது கூம்பாது. எது தெரியுமா? ஓவியத்தில் வரைந்த தாமரை மலரவும் மலராது, கூம்பவும் கூம்பாது. அப்ப ராமனுக்கு என்ன ஓம்ப சொல்லணும்? தாமரை ஒத்த முகம்னு சொல்லல, ஓவியத்தில் வரைந்த தாமரையை ஒத்த முகம், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்தி இருக்கும் முகம். இப்ப பாருங்க, உணர்ச்சி பூர்வமா பார்த்தா ராஜ்யம் போச்சேங்கிற மிருக உணர்ச்சி வெளிப்படணும். அறிவு பூர்வமா பார்த்தா ஆட்சி வரும் போகும், அதனால என்ன? அடுத்த வார்த்தை சொல்றான், பரதன் தான் என்னை விட நல்லவன் தானே, பரதன் சிறந்தவன் தானே, அவன் ஆட்சியில் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அப்பா சொன்னதை கேட்க வேண்டியதனுடைய கடமை தானே, நான் காட்டுக்கு போறேனே அப்படின்னு முடிச்சுட்டான். அது எதை சொல்லுது? அறிவு. அவனுடைய அறிவு அதுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது. நீங்க தான் உங்களை உணர்ச்சி ஆளுவதற்கு அனுமதிக்காதபடி உணர்ச்சியை உங்க கண்ட்ரோல்ல நீங்க டேக் ஓவர் பண்ணணும். சரியா சொல்லட்டுமா? எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, இது வரைக்கும் உங்க அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடையாது, வர்றான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட நான் அறிவுபூர்வமான தத்துவம், ஞானம், சர்ச்சை இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் பேத்தி அங்கேயாவது ஓடியாடுறாங்க, அவங்க கிட்ட தத்துவம், ஞானம், சர்ச்சை எல்லாம் பண்ண முடியுமா? என்னப்பா அப்படிங்கிறேன். தாத்தா லட்டு வேணும் தாத்தா அப்படிங்கிறான். நான் சொல்லுவேன், சர்க்கரை உடலுக்கு நல்லதல்ல, அதை ஒருபோதும் உண்ணக்கூடாது, சர்க்கரை சாப்பிடுவதால் நிறைய, அதான் லட்டு வேணுமா, டிரைவரை கூப்பிட்டுக்கோ, கார் எடுத்துக்கோ, போ, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே பார்த்து லட்டு வாங்கிட்டு வா. என் பேரங்கிட்ட என் புத்தியை காட்டக்கூடாது, என்னுடைய உணர்ச்சியை தான் காட்டணும். அன்பு புடங்கண்ணே போய் எடுத்து போய் வாங்கிட்டு வா. தாத்தா வரணும், தாத்தா இப்போ வர முடியாது, அப்போ நான் தாத்தா வந்தானா உங்கள் லட்டுக்கு போட்டி வந்துடும், 50-50% அப்புறம் நம்ம பிரிச்சுக்க வேண்டி வரும், நீ போய் எடுத்துப்போ. என் பேரங்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் பேசும்போது தர்க்க சாஸ்திரம், புத்தர் உபதேசம் பண்ணாரு, அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதே கிடையாது. அவங்க கிட்ட நான் தாத்தாவா இருக்கணும், மக்கு தாத்தாவா இருக்கணும். அப்படி போகும்போது அப்படி டப்புன்னு ஒரு தள்ள ஒரு தட்டடிட்டு போவான், பேசாம இருக்கணும். இல்லைன்னா நான் தாத்தாவா இருந்து புள்ள பத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த உலகத்துல? யோசிச்சு பாருங்க ஒரு வினாடி. அவன் சொல்லுவான், தாத்தா நீ ஒரு முட்டாள் தாத்தா, ஏன் ஒரு செல்போன் வச்சிருக்கியே, ஏதாவது ஒரு ஆப் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா? அவன் அடுத்த கேள்விக்கும், பாட்டிக்கு தெரியாம ஏதாவது ஸ்டோர் பண்ண தெரியுமா உனக்கு? நான் வேணா ஹெல்ப் பண்றேன் சார். அவனுக்கு 10 வயசு, அவளுக்கு தெரியாம எப்படி ஒன்று ஸ்டோர் பண்ணணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிறான் அவன். இப்ப நான் அவங்ககிட்ட போய் நான் தர்க்கம்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்ககிட்ட குழந்தையா நான் விளையாடணும். இதை ஞானிகளுடைய இலக்கணத்துல சொல்லுவான். அவன் ரொம்ப ஞானத்தினுடைய உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் எப்படின்னா, தெரிந்தே குழந்தையாக அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சித்த சுவாதீனத்தோடு கூடிய பைத்தியக்காரத்தனம். சித்த சுவாதீனத்தோடு கூடிய பைத்தியக்காரத்தனம். ராமகிருஷ்ணரை பார்த்திருக்கோம், ரமணரை பார்த்திருக்கிறோம். ரமணர் ஒரு குழந்தை உட்கார்ந்து சாப்பிடுறத கூடவே உட்கார்ந்து பார்ப்பார்.
பசினாலும் ஒன்றும் தெரியாதவருக்கு, பட்னினாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை சாப்பிடுதுன்னா அதுக்கு உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த குழந்தைய நீ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கும், நீ சாப்பிட்றியா முதல்ல அப்படிம்பார். இப்போ அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் யார்கிட்ட ஞானத்தை வெளிப்படுத்தணும், யார்கிட்ட அறிவை வெளிப்படுத்தணும், யார்கிட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்தணும், இது ரெண்டையும் பிரிச்சிட முடியாது. நீங்க அது ரெண்டுமே எப்பவுமே உங்ககிட்ட எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா இதை நான் எப்ப பயன்படுத்தணும், இதை நான் எப்ப பயன்படுத்தணும், ரொம்ப சிம்பிளா சொல்லி இப்ப முடிக்கட்டுமா? கார் ஓட்டுறோம், கார்ல ஆக்சிலேட்டர்னு ஒன்று இருக்கு, பிரேக்குன்னு ஒன்று இருக்கு. எதை எப்ப மிதிக்கணும்னு தெரியணும். பிரேக் இல்லாம கார் போட முடியாது, தயாரிக்க முடியாது. ஆக்சிலேட்டர் இல்லாமையும் பண்ண முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக் வந்துட்டா கூட அது வேற மாதிரி ஒர்க் பண்ணுது. ஆக்சிலேட்டர்ல காலை வச்சா வேகமா போகும், பிரேக்ல காலை வச்சா நிறுத்தணும். ஒரு சக்சஸ்ஃபுல் டிரைவர் யாரு? எப்ப ஆக்சிலேட்டர்ல கால் இருக்கணும், எப்ப பிரேக்ல கால் இருக்கணும்னு முடிவு பண்றோம். இதை நீங்க எப்படி முடிவு பண்றீங்களோ அதே மாதிரிதான் எப்ப உணர்ச்சியில நம்ம முக்கியமா போகணும், எப்ப அறிவுல முக்கியமா போகணும், இதை பேலன்ஸ் பண்ற பாருங்க. தட்ஸ் டிரைவிங் இஸ் கால்ட் மேலாண்மை. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். மனம் என்பது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சைக்காலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க, சைக்காட்ரிஸ்ட போய் கேளுங்க. மனம்ங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மனம் எங்க இருக்குன்னு பிரெயின்ல பதிவு அப்படிங்கிறான். மறுபிறவியில் அவன் அதே வாசனையோட வர்றான், வாசனான்னு அதுக்கு பேரு நம்முடைய தர்மசாஸ்திரத்துல. மறுபிறவில அதே தாட்டோட வெளியே வருவான். செத்து புதைச்சிட்டியே நீங்க, எரிச்சிட்டியே. இங்க எரிச்சதுக்கு அப்புறம் என்ன போய் எப்படி ஒட்டி இருந்தது, அதுல எப்படி மறுபிறவில அதையே அவன் கேரி அவுட் பண்றான்? சார் மறுபிறவியெல்லாம் பொய்யே கிடையாது. புத்த மதத்துல 4 வயசுல குருவா உட்காத்தி வச்சு பூஜை பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? ஒரு சன்னியாசியா இருந்தவர் திடீர்னு சொல்வார், இத்தோட இந்த உடம்ப நான் விட்டுடணும், இப்ப 78 வயசாச்சு, நான் அதை விட்டுடணும், டைம் பாருங்க அப்படிம்பார். பார்த்த உடனே உட்காந்துக்குவாரு. உட்காந்துக்கிட்டு சமாதி அப்படிங்கிறதுக்கு போவார். போகிறதுக்கு முன்னாடி சொல்வார், மறுபடியும் நான் வரணும் அடுத்த பிறவியில், இந்த ஊரில் இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இத்தனாவது குழந்தையா நான் பிறப்பேன், மறுபடியும் என்னை மடத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? லாமாலாம் அப்படிதான் வருவாங்க. நான் இன்னைக்கு உயிரை விடுவேன், இத்தனை மணிக்கு உயிரை விடுவேன், திரும்பி நான் இத்தனை நாள் கழிச்சு அந்த வீட்டில் பிறப்பேன், இத்தனாவது குழந்தையா பிறப்பேன், இன்ன ஊரு, இன்ன அப்பா, இன்ன அம்மா. இதை பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா? நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அவர் தான். அவர் யூஸ் பண்ற பிச்சை பாத்திரம், அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவர் யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த அந்த வீட்டில் இருக்கும். ஒரு 2 வயசு 3 வயசு வளர்ற காலத்துக்கு இவங்க போய் அதோட 10 துணியை கலந்து போடுவாங்க, 10 பாத்திரத்தை கலந்து வைப்பாங்க, 10 விஷயத்தை. அந்த குழந்தை நேரா போகும், தன்னோட பிச்சை பாத்திரத்தை எடுக்கும், தன்னோட துணியை எடுக்கும், தன்னோட புத்தகத்தை எடுக்கும். அப்ப என்ன கன்ஃபர்மேஷன்? அந்த குருவினுடைய கண்டினியூஷன் தான் இது அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துல ப்ரூவ் ஆகும். சோ இது கண்டினியூ ஆகுது. மறுபடியும் அவங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல வருது. அப்போ வாழ்க்கை எவ்வளவு பெரிய சுழல். இந்த இவ்வளவு பெரிய சுழல்ல மாற்றி மாற்றி வரும்போது நாம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு போறோம். அப்ப நம்முடைய உணர்ச்சியை நாம ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நம்முடைய ஞானத்தை ஒரு எல்லையில கொண்டு போய் நிறுத்தணும். ஒரே வார்த்தை, எப்ப பிரேக் அப்ளை பண்ணணும், எப்ப ஆக்சிலேட்டர்ல கால் வைக்கணும். இதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அதனால அதுக்கு என்ன பேரு? மேலாண்மை. உணர்ச்சியும் அறிவையும் எங்கு எப்போது கைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மேலாண்மை. சார், இந்து மதத்துல இங்க குங்குமம் வைப்பான், சந்தனம் வைப்பாங்க, திருமணம் இட்டுக்குவாங்க. இப்படி நேரம் இங்கேருந்து ஆரம்பிச்சு கோடு போட்டு திருமணம் இட்டுக்குவாங்க. டெய்லி இந்த இடத்த டச் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அது பாருங்க. குங்குமம் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணுவாங்க, சந்தனம் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு இருந்தால் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கோடை இப்படி எடுத்து மேலே போடுவாங்க. புத்த மதத்தில் உண்டு, கிறிஸ்டியானிட்டியில் உண்டு. இங்கே தான் பாதிரியார் சிலுவை போடுவார். அவங்க மண்டி போட்ட உடனே இந்த நெத்தியில் இந்த இடத்துல சிலுவை போடுவார் அவர். இஸ்லாத்தில் உண்டு, தொழுகை பண்ணும்போது இது தரையில் படும்படியாக விழுந்து எழுந்திரிக்கணும். இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணணும். ஏன் இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணணும்? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நம்முடைய லெஃப்ட் பிரெயினுடைய பழக்கம் வேற, நம்முடைய ரைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டி வேற. லெஃப்ட் பிரெயின் கணக்கு வழக்கு பார்க்கும், லாப நஷ்டம் பார்க்கும், சிஏ மாதிரி, சார்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி எல்லாத்திலையும் சட்டத்தை பார்க்கும், விதியை பார்க்கும். ரைட் பிரெயின் எப்படின்னா கவிதை, கற்பனை, ஓவியம், மதம், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ரைட் பிரெயின் யோசிக்கும். ரொம்பவுமே நம்ம ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டியில இருந்தோம்னா வெளியிலேருந்து பார்க்குறவன் பைத்தியம்னு சொல்லுவோம். ரொம்ப லெஃப்ட் பிரெயினோட டாமினேஷன் நம்ம கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு பையன் நம்ம கிட்ட பழக்க மாட்டான்.
போனா கூட காப்பி வாங்கி கொடுக்க மாட்டான்பா, அவன் கணக்கு பார்ப்பான்பா அதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆளு அப்படின்பா. இந்த லெஃப்ட் ரைட்டும் கரெக்டா அப்படி இணைஞ்சு நிக்கிற மைய புள்ளி, இதை டெய்லி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா நடுவில் நில் என்ற புத்தருடைய வார்த்தை நடைமுறைக்கு வந்து விடுகிறது. அது இந்த பாயிண்ட் டெய்லி ஆக்டிவேட் பண்ணி இந்துயிசத்துல, கிறிஸ்டியானிட்டில, இஸ்லாம்ல எல்லா இடத்துலயுமே இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி. அதுக்காக தீட்சை கொடுக்கிற குரு இந்த இடத்த தொட்டு தீட்சை கொடுப்பாங்க. இது ஆக்ஞா அப்படிங்கிற சக்கரம். ஆக்ஞானா என்ன? பர்சனாலிட்டின்னு அர்த்தம். என்னுடைய பர்சனாலிட்டி என்னங்கிறது டிசைட் ஆகிற இடம் இந்த இடம். அது என்னுடைய உணர்ச்சியையும் அறிவையும் பேலன்ஸ் பண்ணி நடுவில் கொண்டு வந்து நிறுத்துறது. நான் முதல்ல இந்த மேலாண்மை என்பதை தலைமை பண்புங்கிற ஆங்கிள் பேசலாம்னு ஒரு 100 பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் ஒரு பேப்பர் கூட தாண்டல. ஏன்னா வேற ஆங்கிள் அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய மைண்டு அப்படி வேற ஒரு ஆங்கிள் இதை திங்க் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஆங்கிள் நான் கொண்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ ஆர்ட் ஆஃப் பேலன்சிங், ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற. இப்போ ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னொருவரை காயப்படுத்திடுவீங்க. அதே நேரத்தில் ரொம்ப அறிவாளியா இருந்தீங்க அப்படின்னா மற்றவெல்லாம் மட்டை என்ற ஒரு திமிர் வரும் உங்களுக்கு, அகங்காரம் வரும். ஒரு மண்ணு தெரியாது, இவன் அறிவே கிடையாது, இவெல்லாம் முன்னுக்கு வரவே மாட்டான். சிம்பத்தி வேணும். அவன் எப்படி வர முடியும்? ஒரு படிக்காத குடும்பத்தில் பிறந்திருக்கான், அவங்க அப்பா அம்மா எங்கேயோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அவனுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? லெட் அஸ் டீச் ஹிம். வாப்பா இங்க வர கண்ணா, உனக்கு அது தெரியல, ஓகே நான் சொல்றேன். இப்படி கருணையா அறிவாளிகளா இருந்து எவ்வளவு பேர் கருணையா இருந்திருக்காங்க தெரியுமா? முக்கியம். அறிவாளியா இருக்கிறவன் நான் அறிவாளியா இருக்கிறேன், நீ முட்டாளா இருக்கிறேன்னு சொன்னா அவனை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம்.